கோவை குலுங்கியது என்று நாம் சொல்வது கொஞ்சம் கூட மிகை கிடையாதுங்க. அதுதான் உண்மை. கொங்கு மண்டல பயிற்சி பட்டறை கருத்தரங்கத்துல கொள்கை பரப்பு செயலாளராக அந்த மேடையில் களமாட கிடைத்த என்னுடைய வாய்ப்புல நான் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதுமான பல்வேறு சம்பவங்கள், உண்மையில் என்ன நடந்தது, திட்டமிட்டு செய்தது எது, திட்டமிடாமல் செய்யப்பட்டது எது, பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பை ஆதரவு தாங்க. என்ன நடந்ததுங்க உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்திடலாம். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது ராஜ்மோகன் ரிப்போர்ட். ஒரு கேள்விங்க, உலக அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சியுடைய இன்டர்னலான பயிற்சி பட்டறை கருத்தரங்கம் என்ற ஒரு சின்ன நிகழ்வுக்கு இவ்வளவு பெரிய தாக்கம் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வந்ததுல. இந்த தாக்கத்திற்கு பின்னால், இந்த ஊக்கத்திற்கு பின்னால், இப்படி செய்திகள் போட்டி போட்டு பேசுகிற இந்த இயக்கத்திற்கு பின்னால் இருக்கும் ஈர்ப்பு விசையின் பெயர் தான் வெற்றி தலைவர் விஜய். அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, பேசுவதெல்லாம் மிகப்பெரிய பேசு பொருள். இந்த கொங்கு மண்டலத்துள்ளார 2 நாட்கள் கருத்தரங்கம் என்பது திட்டமிடப்பட்ட ஒன்று. இதுல வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் உள்ள கூட்டம் வந்து அசம்பல் பண்றோம். அவர்களுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான இந்த பூத் கமிட்டி புத்தகம்னு ஒண்ணு உருவாக்கி அதை கையளிக்க போறோம். பென்டிரைவ்ல எலக்ட்ரானிக் டேட்டாவும் தர போறோம். நேரடியாக இந்த துறை சார்ந்த நிபுணர்கள், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, துணை பொதுச் செயலாளர் திரு சி.டி. நிர்மல்குமார், இப்படி இவங்க இந்த அந்த துறையினுடைய நிபுணத்துவத்தை எல்லாம் ஷேர் பண்ண போறாங்க. தலைவரும் இந்த பயிற்சி பட்டறையில் எடுக்க போறாரு. சோ இதை எல்லாமே திட்டமிட்டு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃபங்க்ஷனாக ஒரு பயிற்சி முகாமாக தான் திட்டமிடப்பட்டது. ஆனால் எங்க தெரியுமா ட்விஸ்ட் வந்தது? யாரெல்லாம் நம்ம தலைவரையும் இந்த கட்சியையும் கடகத்தையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அவங்களாலதான் நிறைய சிக்கல்கள் வந்தது. விமான நிலையத்துல வந்து இறங்க போறாரு தலைவர், அங்கிருந்து வென்யூக்கு வர போறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி நாம போயிடணும்னு மொத்த தொண்டர் படையும் தலைவரின் கட்டளை கிடங்க பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளார வந்துட்டோம். கிட்டத்தட்ட 8000 பேர் முதல் நாள். 10 மாவட்டங்களினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ள எல்லாருமே ப்ராப்பரா QR கோட்ல ஸ்கேன் பண்ணி உள்ள வந்து அட்டெண்டன்ஸை போட்டு ஆண் அடிச்ச மாதிரி உட்காந்தாச்சு. கொடிக்கு அனுமதி இல்ல, முறைப்படி வரணும், வேற எதற்கும் அனுமதி இல்லை. அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செக் பாயிண்ட்ஸை போட்டு எல்லாரும் உள்ள வந்து வந்துட்டோம். விமான நிலையத்துல போதுமான அளவு பாதுகாப்பு தாங்கனப்ப ஒரு சில அதிகாரிகளினுடைய அலட்சியத்தால, அண்டர் எஸ்டிமேட் பண்ணதால என்னையா பெரிய கூட்டமா வந்துட போது, நாங்க ஐயோ வந்தது கூட்டம் கிடையாது, கடல். சென்னையில் இருந்து 1 மணி நேரத்தில் பறந்து வந்து விட்டார் வெற்றி தலைவர். அந்த விமான நிலையத்தில் இருந்து வென்யூக்கு பல மணி நேரம் மக்கள் கடலில் நீந்தித்தான் வர முடிந்தது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த 2 நாள் கருத்தரங்கத்துல பல பேருக்கு பல சந்தேகம். இது தமிழ்நாடா, தளபதி நாடா? இது விமான நிலையமா, விஜய் நிலையமா? இது கோவை பயிற்சியா, கோட்டைக்கான பயிற்சியான்னு பல பேருக்கு சந்தேகம் வந்ததற்கு காரணம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுதான். அத்தனை பேரும் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள். பொதுச் செயலாளர் மேடையிலே கூட சொன்னாரு, தலைவரை பத்திரமா கூட்டு வர்றதுக்கு ரெடி, ஆனா அவரை பத்திரமா கொண்டு போறதுக்குள்ள நாங்க போடுற பாடு இருக்குது. ஐயோ மாதிரி உண்மைங்க, சத்தியம். எதிரில ஒரு பாசத்துல ஒரு புள்ள ஓடி வரான், அவனை எதிரில் வரவனை எட்டி பிடிச்சிடலாம். பக்கவாட்டுல இருந்து ஒருத்தன் பறந்து வரான், சைட்ல இருந்து சூப்பர்மேன் ஸ்பைடர் மாதிரி ஒருத்தர் ஏறி வர்றாரு, எல்லாம் பரவாயில்ல. எதிர்பாராத நேரத்துல மேல இருந்து தலையிலா ஒருத்தர் பேட்மேன் மாதிரி லேண்ட் ஆகி தலைவருக்கு வணக்கம் வச்சுட்டு போயிட்டாப்ல. உண்மையிலேயே இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா பவுன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல வச்ச போது கூட அதுல ஒரு சில பேர் பக்கத்துல வந்து தலைவரை பார்த்த பிறகு, அண்ணனே நானும் ஃபேன், எனக்கு ஒரு போட்டோ. இன்னும் சில அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், அதிகாரிகள் நீங்களாம் வாங்க கொஞ்சம் பண்ணிட்டோன்னே அவங்களும் பக்கத்துல வந்துட்ட பிறகு அதுலயும் ஒரு சில பேர், சார் நாங்களும் தளபதி ஃபேன் சார், எங்களுக்கு ஒரு போட்டோ. கட்டுப்படுத்தவே முடியாத அளவிற்கு ஒரு கூட்டம் வரும்னு தெரிந்த பிறகு அந்த கட்டுப்பாட்டை கையில் எடுத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா? ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க? அப்பவும் பாருங்க, இன்றைய தினம் வெற்றி தலைவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அதுல அவருடைய அக்கறையை பாருங்க. நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர் கிடையாது நம்ம தலைவர், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர் தான் அந்த மனிதர். அதை நான் குயிக்கா இப்ப நான் வாசிச்சு காமிச்சிடுறேன். மிக அரசியல்ல மிக முக்கியமான ஒரு அறிக்கையை அதை நான் பார்க்கறது. மேட்டர் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அந்த இதயத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம். 3 தினங்களுக்கு முன் கோவையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள். ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம். சத்தியம், இது உண்மைதான். அதை பார்த்து எமோஷனல் ஆகாதவங்களே இருக்க முடியாது. நம் மீது இத்துணை அன்பை காட்டும் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும்
மீட்டு தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகம் எங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள்கள் சில உண்டு. இவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை, இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலையை அளித்தன. அதனால இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலா பேச விரும்புறேன் அப்படின்ற இந்த தலைவர் சொல்வார். நம்ம பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழியை சரி பண்ணி விட்ட உங்க செயலை பாராட்டி ஆகணும். அதுதான் நீங்க. ஒரு ஆம்புலன்ஸ் அந்த டிராபிக்ல மாட்டுது, உடனடியாக அந்த ஆம்புலன்ஸுக்கு போர்க்கால அடிப்படையில் வேலை பார்த்து துரிதமாக அந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சாங்க பாருங்க. இவங்களை எப்படிங்க நீங்க சாதாரண பசங்க, சின்ன பசங்க, ஃபேன் பாய்ஸ் அவங்க செய்யற வேலையை, அது காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை களத்தில் நின்ற நம்முடைய தோழர்கள் செஞ்சாங்க, இந்த இளைஞர்கள் செஞ்சாங்க. இப்படியெல்லாம் செய்யற நீங்க அன்பின் காரணமா செய்யற சிலதையும் சொல்லி ஆகணும். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் தலைவணங்கவும் செய்யறேன். ஆனா எப்பவுமே நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக தான் இருக்கணும். வி ஷுட் செட் an எக்ஸாம்பிள். எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு ப்ரீஷியஸ், நீங்க தான் எனக்கு ப்ரீஷியஸ் என்ற அந்த ஒரு மந்திர வார்த்தை, அந்த வாக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹேஷ்டேகாவே மாறிடுச்சுங்க. இவ்வளோ அன்போடு இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் கைக்குப்பி தலைவணங்கி கேட்டுக்கிறதுலாம் ஒண்ணுதான். உங்க அன்பை நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். அதே போல நீங்களும் என் மேல அன்போடு இருக்கிறது உண்மைனா எப்பவுமே இது போல இனி நீங்க செய்யவே கூடாது. நான் நீங்க சொல்லி இருக்கிற மாதிரி இதை நீங்க கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கங்க, தப்பே இல்லை. நம்ம அரசியல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் 100% சமரசமற்றதாகத்தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம அரசியலுக்கு நல்லதுன்னு உங்களுக்கும் தெரியும். இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறதால நான் சொல்றதை நீங்க இனிமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்க நான் நம்புறேன். செய்வீங்க, செய்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். எழுத்தில் 2 வகையான எழுத்து. மூளையில் தோன்றுவதை அப்படியே எழுதுவது. 2வது வகை இருக்காது, என்ன தெரியுமா? இதயத்தில் இருந்து அப்படியே எழுதுவது. இதயத்தில் இருந்து ஒரு மடல் எழுதியிருக்கிறார் நம்முடைய வெற்றி தலைவர். அந்த கூட்டத்தை பார்த்தபோது எனக்கு அதாங்க இருந்தது. இது செட்டிங் போட்டு, செட்டப் போட்டு, லாரி பஸ் வச்சு கோற்றும் கோழி பிரியாணியும் கொடுத்த ஆளுக்கு 200 ரூபா கொடுத்து கூடுற கூட்டம் கிடையாது. விலைமதியில் பில்லாத ஒரு அன்பை காட்டுவதற்காக கூடிய ஒரு சாமானியர்களினுடைய கூட்டம். எந்த கட்சியிலங்க இது மாதிரி கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கீங்க? தலைவரை வாகனத்தின் மீது மேலே ஏற்றி கொண்டு வந்தா அங்கிருந்து இன்னொரு வாகனத்துக்கு மேல ஒரு பொண்ணு ஏறி அந்த ஃப்ளோரல் பொக்கே இருக்கு பாருங்க, அந்த மலர் கொத்து அப்படியே அந்த பொக்கேவை ஆனர்ல டெலிவரி பண்ணுது. நம்மளும் அதை தோனி மாதிரி அழகா கேட்ச் பிடிச்சி சிரித்த முகத்தோடு வாங்கி வைக்கிறாரு. விலை மதிப்பில்லாத அன்பு. தயவு செய்து இதை கொச்சைப்படுத்தாதீங்க. இது அரசியலா? இல்லை, இதன் பெயர் அன்பு. அப்ப இந்த அன்பு ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? இப்ப மற்ற பொலிட்டிஷியன்ஸுக்கு இது தோணும் இல்லையா? நாம பிளான் பண்ணாமே ரோட் ஷோ நடந்துருச்சு இல்லையா? அப்ப நாமளும் ஒரு ரோட் ஷோ பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா? அவங்க கூட ஏதோ ஒரு ஷோ பண்ணாங்களாம். அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, விளையாட்டுத்தனமா தான் இருந்தது. ரோட்ல போற ஷோலாம் ரோட் ஷோ கிடையாது தம்பி. உண்மையிலே ரோட் ஷோ என்பது என்ன? அது தன்னெழுச்சியாக மக்கள் வரவேற்பு தரணும். நாம செட்டப் போட்டு நீ இங்க நில்ல அங்க நில்ல ஆளுக்கு இவ்வளவு, இது இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி பண்ணுவது மக்கள் கிட்ட எடுபடாது. அப்ப இந்த விலை மதிப்பில்லாத அன்பை எப்படி நாம வெல்லணும் அதை யோசிங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், சொன்னதை செய்யணும், சொல்லாதது செய்ய வேண்டாம். சொன்னதை செஞ்சாலே மக்கள் கிட்ட கொஞ்சம் மதிப்பு வரும், மரியாதை வரும். அதற்கு பதிலாக நீதிபதி பரந்தாமன் ஒரு வாட்டி சொன்னார் பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் அதை விசாரிக்கும் காவல்துறையோ அதிகாரிகளோ தீர்ப்பை முதலே எழுதிவிட்டு விசாரணை செய்யாதீர்கள்னு சொன்னார். அது வேங்கை வயலாக இருக்கட்டும், அது கள்ளக்குறிச்சி மரணமாக இருக்கட்டும், எந்த ஒரு அனானிசிட்டி விஷயமா இருக்கும், எதுவாக இருந்தாலுமே ஒரு பிரச்சனைன்ட்டோன்னே புல்லட் வெட்டினதுக்காக கையை வெட்டினது, வரல வெட்டினது, ஒரு படிக்கட்டில் போட்டு ஒரு பையனை போட்டு வெட்டினது, சாதிய வன்கொடுமை எதுவாக இருந்தாலும் இல்லை அப்படி இல்லவே இல்லைன்னு அடுத்த நாள் வேற ஒரு புராணம் இதிகாசம் எழுதுறீங்க பாருங்க, அதை விட்டாலே மதிப்பு மரியாதை வரும். இந்த அன்பை நீங்கள் வெல்லணும்னா அதுக்கு உங்களினுடைய ஒரு ஆயுட்காலம் பத்தாது. இந்த விலை மதிப்பில்லாத அன்பை நாங்கள் முதல் நாள் விட்னஸ் பண்ணோம். கொஞ்சம் திக்குமுக்காடி போயிட்டோம், தடுமாறி போயிட்டோம். ஐயோ அவங்க பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு தடுமாறி போயிட்டோம். அடுத்த நாள் தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நம்ம எவ்வளவு தடுத்தாலும் மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து இன்னும் கொஞ்சம்
யாராவது உதவி பண்ணுவாங்களா? இன்னும் கொஞ்சம் காவல்துறை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகாரிகள் உதவி செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கணும். ஆனா அந்த கடமையும் நம்மளுடைய தோழர்களே எடுத்துக்கிட்டாங்க. பல மணி நேரம் மக்கள் மத்தியில் அந்த மலர் மாலையில் இருந்து, மலர் கொத்தில் இருந்து, துண்டலில் இருந்து அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஒரு அன்பில் இருந்து நீந்தி நீந்தி 2ஆம் நாள் மீண்டும் அந்த மேடைக்கு வந்தார். முதல் நாளை விட பிரம்மாண்டமாக 2ஆம் நாள் நடைபெற்றது. அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கையில் அந்த பூத் கமிட்டி புத்தகங்கள் தரப்பட்டது. மக்கள் கொண்டாட்ட மனநிலையில இருந்தாங்க. ஒரு பயிற்சி பட்டறை தானே அது, கருத்தரங்கம் தானே அது, ஆனா ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருந்தாங்க. அறிவுக்கு அறிவு, கருத்துக்கு கருத்து, அன்புக்கு அன்பு, செயலுக்கு செயல் என்று இன்ச் பை இன்ச்சா பேபி ஸ்டெப்போட அவர்களை பார்த்து பார்த்து சிற்பத்தை செதுக்குவதை போல நம்முடைய கேடர்ஸை செதுக்கினாரு நம்முடைய வெற்றி தலைவர். இதுல சில சம்பவங்கள் நான் சொல்றேன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, டு நேம் a few. நிறைய ஒரு விஷயம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம். முதல் நாள்ல இன்னும் சில நிமிடங்கள் இருக்கு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு, ரொம்ப பக்கத்துல வந்துட்டார் தலைவர். அப்ப இன்னொரு பரபரப்பு என்னன்னா, ஒரு சில நிமிடங்களுக்கு பொதுச் செயலாளரை காணோம், பதறிட்டோம். என்னப்பாச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம வாக்கில எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது, ஒரு இடத்துல அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த பேரிகேட்ல இருந்து எகிரும் பொழுது ஒரு பெரிய இரும்பு கம்பி, அது அந்த காலுடைய தொடைப்பகுதி இருக்கு பாருங்க, அதை குத்தி டேர் பண்ணி பெரிய லெவலில் ரத்தம் வருது. வேற யாரா இருந்தாலும் கன்சிடரிங் தி சினாரியோ அப்படியே நீங்க பாத்துங்க பின்வாங்கி இருப்பாங்க. பட் நம்முடைய பொதுச்செயலர் அப்படி கிடையாது. அவரோடு பழகின உங்களுக்கு தெரியும், அவரை மாதிரி ஒரு உழைப்பாளியை கடமை வீரனை பார்க்க முடியாது. அவர் இல்லைன்னா நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஏற்கனவே இது திட்டமிட்டு நன்கு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சின்னு சொன்னேன். அதற்கு இது ஒரு உதாரணம். சுத்தி 3 ஆம்புலன்ஸ் இருந்தது, மருத்துவர் டீம் இருந்தது, அங்கங்க தீயணைப்பு வாகனங்க பிளேஸ் பண்ணியிருந்தோம். முதலுதவி அந்த இடத்துக்கு போறாரு. அவங்க இல்லை இது ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாங்க. இல்லை பரவாயில்லன்னா நான் பார்த்துக்கிறேன், டக்குன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட்டை போட்டு மேலே முழு நிகழ்ச்சியும் அப்படியே நடத்தி கொடுத்தார். அந்த முழு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு அப்படி பின்னாடி போய் தலைவரை அனுப்பிட்டு அப்படி உட்கார்ந்தாரு. அவர் உட்கார்ந்த சோஃபாவில் மறுபடியும் அங்கேருந்து அவர் எந்திரிக்கும் போது அந்த சோஃபாவில் ரத்தக்கரை படைந்திருந்தது. அங்கேருந்து தோழர்களை பார்த்து பதறிட்டோம். ஆனால் அது ட்ரெஸ்ஸிங் போட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வருதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போனோன்னு அவர் அதை பற்றி கன்சிடர் பண்ணிக்கல. ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த ரத்தக்கரை அவரே தொடச்சி போட்டு அவர் தளபதி அங்கே போய் சேர்ற வரைக்கும் அவருக்கு மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும், அவருடைய பாதுகாப்பு குறித்து தான் இருக்கும். அடுத்த நாள் குறித்த அந்த விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவர் வந்துட்டார். ரொம்ப கம்பல் பண்ணி அங்கேருந்து ஒரு மருத்துவமனை கூட்டு போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரைகள் போட்டு அதன் பிறகு ஓய்வெடுக்க சொன்ன பிறகு மறுபடியும் கூப்பிட்டு அடுத்த நாள் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் செயல்படணுங்கிறத ஊக்கமும் ஆக்கமும் தந்து, இதை போன்ற உழைப்பாளிகள்லாம் வேற எந்த கழகத்தில் நீங்க பார்க்கவே முடியாதுங்க. இந்த நேம் இஸ் டிவிகே, தமிழக வெற்றி கழகம். தன்னை மறந்து தன்னை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் உருவாக்கணும்னு நினைக்கிற இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, இது யாராலும் முடியாது. இன்னொரு விஷயம், பெண்கள்ங்க. இந்த 2 நாள் கருத்தரங்கத்துல பெண்களினுடைய வாஞ்சை, அந்த அன்பு இருக்கு பாருங்க, விலை மதிப்பு இல்லாதது. நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம சில பேர்லாம் பேசுறான். இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாடத்துக்குள்ள ஏன் கை தட்டுறாங்க? டேய், உனக்கு என்ன தெரியும்? தமிழ்தாய் வாழ்த்துக்க கை தட்டினாங்க, அதை பாடி அந்த குழந்தையினுடைய அந்த திறமைக்கு, அந்த குழந்தைகளினுடைய அந்த ஒரு அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு, அந்த குரலுக்கு, அந்த குழந்தையின் திறமைக்கு கை தட்டி நம்ம பாராட்டு தெரிவித்தோம். அங்க நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், அது லைவை கட் பண்ணிட்டு அப்புறம் நான் தோழர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். வேற எந்த அரசியல் நிகழ்ச்சியிலும் எந்த கட்சி நிகழ்ச்சியிலையும் ஃபங்க்ஷன் முடிஞ்சவன கொஞ்சம் பின்னாடி 10வது ரோவை தாண்டி போனீங்கன்னா கீழே சீட்டு விளையாடுவாங்க. ஒரு பக்கம் பிரியாணி, ஒரு பக்கம் கோட்ரு, கோழி பிரியாணி, இதெல்லாம் விநியோகம் நடக்கும். ஃபங்க்ஷன் முடிந்து அந்த அரங்கம் முழுக்க குடித்து விட்டு வீசப்பட்ட சாராய பாட்டில்களும் பிளாஸ்டிக் கப்ஸ் கிடக்குங்க. முதல் நாள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அடுத்த நாளுக்காக நான் அங்கேருந்து விடைபெற்று ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு அப்படி கிராஸ் ஆகி போறேன். அங்க ஒரு சாராய பாட்டில் கூட கிடையாது. அதற்கு மாறா சின்ன சின்ன குப்பைகள்லாம் இருக்கும்ல, காகிதங்கள்லாம் இருக்கும்ல, அதையும் நம்ம தோழர்களே கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இராணுவ கட்டுப்பாட்டும் இந்த ஒழுக்கமும் வேற எந்த கடகத்திலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது புதிய அரசியல், இதுதான் மாற்று அரசியல், இதுதான் அடுத்த தேர்தலுக்கான அரசியல் அல்ல, அடுத்த தலைமுறைக்கான அரசியல். இப்படி 1000 செய்திகள்ங்க. நான் ரொம்ப எப்பயாவது கர்வத்தோட நினைப்பல, நமக்கு தான் எல்லாம் தெரியும். நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. நாம தெரிஞ்சதை சில விஷயங்களை சொல்லிட்டு தெரியாத பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான களம் தான் இது. காலமும் நம்மளதுதான், காலமும் நம்மளதுதான். கோவை குலுங்கியதுன்னு சொன்னது உண்மைதான். நேற்று கோவை குலுங்கியது, நாளை கோட்டையே குலுங்கும். ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டரை போல
நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுத்தருகிற பல்கலைக்கழகத்தை போல செயல்பட்டார் வெற்றி தலைவர். பொதுச் செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், இதில் பங்கெடுத்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் உண்மையிலே இதயத்தில் இருந்து அவங்கள் அத்தனை பேரையும் தலை வணங்குகிறேன். இனி அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புக்கெல்லாம் தலைவர் வரும்பொழுது அவருடைய வார்த்தைகள் சொன்னதை போல ப்ளீஸ் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. உங்க அன்பு புரியுது, அதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டுவோம். நாம் காட்டுவதற்கான காலம் 2026 வாக்குப்பதிவு நாளன்று உங்களுடைய அத்தனை பேரினுடைய அன்பை அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மூலமாக போய் காட்டுங்கள். வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக மாற்றி காட்டுவோம். இந்த கொங்கு மண்டல கருத்தரங்கில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த செய்தியை உங்க அன்பர்கள் நலன் நிறுவனங்கள் அனைவரோடும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்காவது கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் இன்னும் தீவிரப்படுத்தணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.